பார்லிமெண்ட்ல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் யூபிஐ பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ல சார்ஜஸ் இருக்குமுன்னு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோன்பே, ஜிபே போன்ற ஆப்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இனிமே அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மை போன்ற கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கப்புறம் சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இது சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கும். அப்போ யாருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க? அதாவது லார்ஜ் மெர்ச்சன்ட் பெரிய தொழில் பண்றவங்களுக்கு இந்த சார்ஜ் இருக்கும். சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கே ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி ஜிபே பண்ணுறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நம்ம பண்ண 5000 ரூபாயில் 0.1% சார்ஜ் பிடிப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க பேங்க் சைடில் இருந்து 5 ரூபா பிடிப்பாங்கன்னு வச்சுப்போம். அப்போது அந்த சூப்பர் மார்க்கெட் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க? லாபம் எப்படி எடுக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த 5 ரூபாயை எப்படி திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த தடவை 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது அதை 5005 ரூபாயா மாற்றி நம்ம தலையில் கட்டுவாங்க. கவர்மெண்ட் சைடு எந்த சார்ஜ் இல்லைன்னு சொன்னாலும் இன்டைரக்டாக கஸ்டமரான நாம தான் அந்த சார்ஜையும் பே பண்ண வேண்டி வரும். இதுவும் விலையேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஆயிடுமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு.